السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما كان ربك نسيا. وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم: لا خير. وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم: ألا أخبركم بأفضل من درجة الصيام والصلاة والصدقة؟ قالوا بلى. قال: إصلاح ذات البين إلى آخر الحديث. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இளம் வாலிபர்களே, புனிதமான ரஜபு மாதம் மத்தியிலே சிறப்பான இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்ற இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர், உற்றார், உறவினர் அத்தனை பேரையும் சேர்த்து கொள்வானாக. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து பூரிப்படைகிற அளவுக்கு, புலகாங்கிதம் கொள்கிற அளவுக்கு இவ்வுலகிலே அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து பரிசுத்தமான மூமின்களாக உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெரும்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில அல்லாஹ்வுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் தங்கள் இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தான் தோண்டித்தனமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவகாசத்தை பயன்படுத்தாத போது அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பிக்கிறான், சோதிக்க ஆரம்பிக்கிறான். குர்ஆனிலே இது பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே பேசுகிறான். குர்ஆனிலே 29ஆம் அத்தியாயம் 40ஆம் வசனத்திலே பேசுகிற போது ஃபகுல்லன் அகதுனா பிதம்பிஹி, ஒவ்வொருவரையும் அவர் செய்கிற பாவத்தினால் அவரை நாம் தண்டிக்கிறோம். நம்முடைய தண்டனைகள் எப்படி வெளிப்படுகின்றன என்றால் மின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா, நாம் அவர்கள் மீது பொடி கற்களை நாம் அனுப்பி வைக்கிறோம். மின்ஹும் மன் அகதத்துஹு ஸைஹா, பேரிரைச்சல் அவர்களை பீடிக்கிறது. மின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த், பூமிக்கு உள்ளே அவர்களை புதையுறச் செய்கிறோம். மின்ஹும் மன் அகரக்னா, வெள்ளங்களிலே நாம் அவர்களை மூழ்கடிக்க செய்கிறோம். வமா கானல்லாஹு லியத்லிமஹு, அல்லாஹ் ஒன்றும் அவர்களுக்கு அநீதம் இழைக்கவில்லை, மாறாக வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யத்லிமூன், தங்களுக்கு தாங்களே அம்மக்கள் அநீதம் இழைத்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள், போதித்திருக்கிறார்கள். அந்த போதனைகளிலிருந்து வலிவி செல்கிற போது இது போன்ற சோதனைகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்பு மட்டுமல்ல,
முந்தைய காலத்திலேயும் அது ஏற்பட்டிருப்பதை நாம் வரலாற்றின் வாயிலாக தெரிந்து வைத்திருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நமக்கு ஏதாவது முசீபத்துகள் ஏற்படுகிறது, துன்பங்கள் ஏற்படுகின்றன என்றால் நம்மை நாம் பரிசீலித்து பார்க்க வேண்டும். நாம் ஏதாவது தப்பு செய்கிறோமா, பாவங்களில் ஈடுபடுகிறோமா, குற்ற செயல்களில் ஈடுபடுகிறோமா, யாருடைய மனங்களையாவது நாம் வேதனைப்படுத்தி விட்டோமா, ஷரியத்திற்கு முரண்பாடான செயல்களில் நாம் ஈடுபடுகிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும், பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டம் அன்பான பெருமக்களே நமக்கு ஒரு சிறந்த சாட்சியாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், அமெரிக்காவிலே கடந்த 7ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸிலே காட்டு தீ தொடங்கியது, பரவ தொடங்கியது, தொடர்ந்து அது எரிந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்க மக்கள் அரண்டு போய் இருக்கிறார்கள், திகிலிலே இருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை? அதற்கான காரணத்தை ஆராய்கிறார்கள். இன்னும் சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடந்த 7ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவினுடைய அவசர எண் 911 அழைப்புகள் வந்தவாறு இருக்கிறது. வானிலிருந்து ஏதோ விழுகிறது என்று அதை அப்படியே வீடியோ எடுத்து பதிவு செய்து அனுப்புகிறார்கள், பகிர்ந்து கொள்கிறார்கள். அதற்கு பின்புதான் இப்படிப்பட்ட ஒரு காட்டு தீ பரவுகிறது. வீடுகளெல்லாம் எரிகின்றன, கட்டிடங்கள்லாம் தரைமட்டமாக ஆகின்றன. பல்வேறுபட்ட சோதனைகள் அங்கே ஏற்பட்டவாறு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, உலகமே இன்றைக்கு அமெரிக்காவை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சற்றேறக்குறைய 15 மாதங்களாக பலஸ்தீன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காசா என்று நம்மால் சொல்லப்படுகின்ற அந்த கஸா மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறது. ரஃபா தீப்பிடித்து எரிந்தது, பலஸ்தீனில் உள்ள ஒரு பகுதி. அப்போதெல்லாம் இந்த மக்கள் திரும்பி பார்க்கவில்லை, அதை கடந்து போய்விட்டார்கள், சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா பற்றி எரிகிற போது அது பற்றி உலகம் பூராவும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அருமை பெருமக்களே, பலஸ்தீனிலே அன்றைய காலகட்டத்திலே இந்த 15 மாதங்களுக்கு இடையில தினமும் 50 குழந்தையிலிருந்து 100 குழந்தைகள் ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், அல்லது அந்த குழந்தைகள் காணப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அந்த தகவல்கள் நம்மை அடைகிற போதெல்லாம் நம்முடைய இதயங்கள் கடத்தன, வேதனைப்பட்டன, வெம்பி நின்றன. ஆனால் இன்றைக்கு நிலைமை அன்பான பெருமக்களே தலைகீழாக மாறி இருக்கிறது. நல்ல செய்தியும் கிடைத்திருக்கிறது. பலஸ்தீன் போர் நிறுத்தம் துவங்க போகிற அந்த நல்ல செய்தியும் கிடைத்திருக்கிறது. அருமை சகோதரர்களே, லாஸ் ஏஞ்சல்ஸிலே காட்டுத்தீ பரவிய போது, எங்கும் புகை மண்டலமாக காணப்பட்ட போது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மட்டும் பளிச்சென தெரிகிறது, பளபளப்பாக தெரிகிறது. எப்போதும் போல அங்கே ஜமாத் தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இமாம், அவர் பேர் ஷேக் இமாத், பெருமிதத்தோடு குறிப்பிடுகிறார், நாங்கள் மிக நிம்மதியாக அல்லாஹ்வை வணங்கியவாறு இருக்கிறோம், தொழுதவாறு இருக்கிறோம் என்று மிகவும் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சோதனை காலகட்டத்திலேயுமே வணக்க வழிபாடுகளை நாம் விட்டுவிடக்கூடாது. முஸ்லிம்களாக வாழ வேண்டும். என்றைக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். தீர்ப்பளிக்கக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறான். அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமின் என்கிறான். தீர்ப்பளிக்கக்கூடியவர்களே மிக சிறந்த ஜட்ஜாக அல்லாஹ் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான்.
ஆம், அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்றாவது ஒரு நாளைக்கு எழுதப்பட்டே தீரும், பதிவு செய்யப்பட்டே தீரும், நடந்தே தீரும் என்பதற்கு உண்டான அந்த சாட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த ரஃபாவில் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த வீடுகள் எல்லாம் பற்றி எரிந்தன. இன்றைக்கு நம்முடைய நினைவிலே அது நிழலாடுகின்றன. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நமக்கு ஒரு பாடம் கிடைக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாம் கவனமாக எச்சரிக்கையாக வாழ வேண்டியிருக்கிறது. எந்த நேரத்திலேயுமே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது, அவனுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் 6ஆம் அத்தியாயம் 44ஆம் வசனத்திலே பேசும்போது, வலக்கத் அர்சல்னா இலா உமமின் மின் கபலிக்க, உங்களுக்கு முன்னால் பல்வேறுபட்ட சமுதாயங்கள் பக்கம் நாம் இறை தூதர்களை அனுப்பி வைத்தோம். அவர்கள் முரண்டாக செயல்பட்டார்கள். பல்வேறுபட்ட சோதனைகள், துன்பங்களை கொண்டு நாம் அவர்களை சோதித்தோம், பணிந்து வருவார்கள் என்று. அப்படி நம்முடைய சோதனை வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? பலவுலா இது ஜாகும் பாசுனா தளர்றவு என்றாலும் அவருடைய இதயங்கள் இறுக்கமாக இருந்தன. கல் நெஞ்சக்காரர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஷைத்தான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் அலங்கரித்து காண்பித்தான், அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம். எந்த உபதேசங்கள் அவர்களுக்கு புரியப்பட்டதோ அதை அவர்கள் மறந்து வாழ்ந்தபோது அவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்தோம், எல்லா வாசல்களையும் திறந்து விட்டோம். சுகபோகமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நிலைமையில் தான் அலையும் அபுவாப குல்லிசை அத்தா இதா ஃபரிகு, குதூகலத்தோடு ஆரவாரத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அகதனாகும் பக்தத்தா, திடீரென்று நாம் அவர்களை தண்டித்தோம். ஃபெய்தாகும் முப்லிசூன், அப்போது அவர்கள் நிராசையாக ஆகிவிட்டார்கள். இந்த வசனம் இன்றைக்கும் உயிருள்ள வசனமாக இருக்கிறது. அவ்வப்போது அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். அந்த சோதனைகளை பார்த்து நாம் படிப்பினைகள் பெற வேண்டும். இன்பமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது எத்தனையோ நாடுகளிலே பார்க்கிறோம், சுகபோகமாக இருப்பார்கள். திடீரென்று இறைவனுடைய சோதனைகள் இறங்குகிற அந்த வேதனையான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அந்த காட்டு தீ பற்றி ஊடகங்கள் வாயிலாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அமெரிக்காவிலே கலிபோர்னியா அந்த மாகாணத்திலே லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம், அங்கே பாலிசேட்ஸ் பகுதியிலே இந்த காட்டு தீ கடந்த 7ஆம் தேதி துவங்கியது. துவங்கி அந்த காட்டு தீ, அதை அணைப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறார்கள், தீயை அணைக்க முடியவில்லை. கட்டுக்கடங்காமல் பரவுகிறது. 1 கோடி பேருக்கு மேலே அங்கே வாழ்கிறார்கள், வசிக்கிறார்கள். எங்கெல்லாம் காட்டு தீ பரவுகிறதோ அங்கிருந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். பலர் உயிரிழக்கிறார்கள், பலர் தீ காயங்களுக்கு, ரணங்களுக்கு ஆளாகிறார்கள். எத்தனையோ முயற்சிகள் செய்த போதும் கூட தீயணைப்பு வீரர்களால் அந்த தீயை அணைக்க முடியவில்லை. சற்றேறக்குறைய இது 2 நாட்களுக்கு முன்னால் உள்ள ஒரு செய்தி, 5300 கட்டடங்கள் அழிந்து போய்விட்டன. ஆனால் அதற்கான காரணத்தை அவர்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள், திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இது இறைவனின் தண்டனையா அல்லது இயற்கை பேரிடரா என்கிற விவாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உலக மக்கள். இயற்கை பேரிடர் என்பது உலகமெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனால் இறைவனின் தண்டனையா? ஒரு அரபி பாலகன் பேசுகிறான், தாங்கள் கேட்டிருப்பீர்கள், பலஸ்தீனத்திலிருந்து பேசுகிறான். இது ஒரு உதாரணம். எங்களுடைய காசாவிலே அமெரிக்கா, இஸ்ரேல் ஏவிவிட்ட அந்த ஏவுகணைகளுக்கு அல்லாஹ் தருகிற ஒரு பாடம், இது ஒரு சின்ன உதாரணம், இது ஒரு சாட்சி என்று அந்த பையன் பேசுகிறார். தாங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த சிறுவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி. நீண்ட நெடிய காலமாக அவருடைய முகங்களிலே சிரிப்பை பார்க்க முடியவில்லை, புன்னகையை காண முடியவில்லை. இப்போதுதான் அவர்கள் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தக்பீர் சொல்லியவாறு, தக்பீர் தக்பீர் என்று சொல்லியவாறு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்,
அந்த சிறுவர்கள் தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற அந்த காட்சியை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். தீ பரவலுக்கு முன்னாலே அன்பான பெருமக்களே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலேயும் பெருமையோடு, ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு, கர்வத்தோடு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. மட்டுமல்ல, நம்முடைய பேச்சு கூட இருக்கக்கூடாது. நம்முடைய பேச்சு கூட அகங்காரமான பேச்சாக வெளிப்படக்கூடாது. தீ பரவலுக்கு 2 நாட்களுக்கு முன்னால் தான் அன்பான பெருமக்களே, நாளைய தினம் பொறுப்பேற்க போகிற அந்த டொனால்டு ட்ரம்ப் அவர் கொக்கரிக்கிறார். 20/1/2025 நான் பொறுப்பேற்க போகிறேன். பொறுப்பேற்ற மாத்திரத்திலே காசாவிலிருந்து ஹமாஸ் படையினர் அவர்கள் இஸ்ரேலி அந்த கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அப்படி விடுவிக்காவிட்டால் முழு வளைகுடா நாடுகளுக்கு பாடமாக காசா நரகமாக காட்சியளிக்கும் என்று கொக்கரிக்கிறார். இன்றைய பேப்பரில் கூட இந்த செய்தி வந்திருக்கிறது. அவருடைய அந்த வேகமான பேச்சு செய்தி வந்திருக்கிறது. தீ பரவலுக்கு கடந்த 7ஆம் தேதி தீ தொடங்குகிறது என்றால் 5ஆம் தேதி இவருடைய அந்த அறிக்கை வெளியாகிறது. அருமை பெருமக்களே, எவ்வளவு பெரிய வேதனை பாருங்கள். ஆனால் முன்னாள் அதிபர் அவருக்கு முன்னால் வைத்து இப்போது ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. கத்தாரிலே, தோஹாவிலே ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. என்ன ஒப்பந்தம்? இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக போர் நிறுத்தம் ஏற்பாடாயிருக்கிறது. அந்த செய்தியும் கூட இன்றைக்கு பத்திரிகையில தெல்ல தெளிவாக வெளிவந்திருக்கிறது. காசா மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மத்தியஸ்தம் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலே அன்பான பெருமக்களை, இந்த மத்தியஸ்தம் மகிழ்ச்சிக்குரிய ஒரு மத்தியஸ்தம். காரணம், இந்த போர் துவங்கி 15 மாதங்கள் என்று நாம் சொன்னோமே. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி அந்த போர் 15 மாதங்கள் ஆகிவிட்டன. இந்த ஒப்பந்தம் இன்ஷா அல்லாஹ் நாளை 19ஆம் தேதி 1/2025ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வரும் என்று கத்தார் பிரதமர் எடுத்துரைக்கிறார். ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தனி அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். அன்பான பெருமக்களே, சண்டை நிறுத்தம். இதனிடையே ஜோ பைடன் அவர் நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். கடந்த காலத்தில் அவர் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். அவர் சொல்கிற வார்த்தை, இந்த போர் ஒப்பந்தம் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாக பலஸ்தீன மக்களுக்கு தேவையான மனித நேய உதவிகள் கிடைக்கும். அதே போன்று பிணைய கைதிகள் தங்களுடைய குடும்பத்தினரோடு அவர்கள் இணைத்து வைக்கப்படுவார்கள். பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் என்கின்ற ஒரு நல்ல தகவலை அன்பான பெருமக்களே, கடந்த கால பிரதமர், நாளை தினம் அவர் முன்னாள் பிரதமர், அமெரிக்க அதிபர் என்கிற பெயரை அவர் பெற்றுவிடுவார். அருமை சகோதரர்களே, ஹமாஸ் தலைவர் ஹலீல் அல் ஹையா அவர் கூறுகிறார், இந்த இஸ்ரேல் பலஸ்தீனம் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பலஸ்தீனத்தினுடைய மீண்டும் எழும் திறன் அதிகரிக்கும் என்று அவர் கூறுகிறார். மீண்டும் எழுவோம், அந்த திறன் அதிகரிக்கும் என்று அவர் கூறுகிறார். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது! இது மகிழ்ச்சிகரமான செய்தி. கடந்த 15 ஆண்டுகள் பலஸ்தீனத்திலிருந்து வருகின்ற அந்த ஒவ்வொரு தகவலும் நம்முடைய இதயங்களை ரணமாக்க ஆக்கி கொண்டிருந்தது. நம்முடைய குடும்பத்தினர், நாம் பெற்ற பிள்ளைகள் பாதித்தால் என்ன ஒரு வேதனை ஏற்படுமோ அது போன்ற ஒரு வேதனை, சொல்லுன்னா வேதனை. அன்பான பெருமக்களே, அவ்வப்போது நம் மக்கள் அதை பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். மட்டுமல்ல, துவா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். உலக முஸ்லிம்கள் அனைவரும் துவா கேட்டவாறு இருந்தார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல்லையுமே அல்லாஹும் மன்சூர் வஹ்ஃபல் இஹ்வானனா அல் முஸ்லிமீன் அல் முஜாஹிதீன பி பலஸ்தீன் ஒஃபி கஸா ஒஃபி ரஃபா, அதற்கு பின் ஒஃபி ஷாம் ஒஃபி லபனான், இப்படி துவா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மக்களுக்கு ஒரு வெக்சி ஏற்பட்டிருந்தது, விரக்தி ஏற்பட்டது. இவ்வளவு துவா கேட்கிறோமே, இன்னும் அந்த துவா கபூலாகவில்லை என்று. துவா கபூலாவதற்கு என்று அல்லாஹ் ஒரு நேரத்தை நிர்ணயித்திருப்பான். அந்த நேரம் நெருங்கி இருக்கிறது. அன்பான பெருமக்களே, பலஸ்தீன் மக்களிலே கிட்டத்தட்ட
1,46,000 சொச்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்வதை விட ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களில் பெருமளவுக்கு கொல்லப்படவில்லை. ஆரம்பத்திலே ஏற்பட்ட அந்த பலஸ்தீனுடைய அந்த தாக்குதலில் 1,200 பேர், அவர்களுடைய அறிக்கையின் பிரகாரம் 1,700 பேர் கொல்லப்பட்டார்கள், அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய விளைவுகள் நம்முடைய மக்கள் இவ்வளவு தூரம் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அன்பான பெருமக்களே, கத்தாரும் எகிப்தும் துணை நின்றிருக்கிறது. அன்றிலிருந்தே கத்தார் பேருதவியாக இருந்து கொண்டிருந்தார்கள். இப்போது எகிப்தும் சேர்ந்து கொண்டார்கள். சேர்ந்து கொண்டுதான் இந்த மத்தியஸ்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தல்வானாக. யார் மத்தியஸ்தத்திற்கு துணை நிற்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள். அன்பான பெருமக்களே, நாமும் நம்மளுடைய குடும்பங்களில் ஏதாவது பிரச்சனையா, நம்முடைய சமுதாயத்தில் ஏதாவது பிரச்சனையா, நண்பர்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனையா, முதலில் நாம் செய்ய வேண்டிய வேலை மத்தியஸ்தம் தான். சமரச பேச்சிலே நாம் ஈடுபட வேண்டும். அது மிகப்பெரிய நன்மையான ஒரு காரியம். அந்த அளப்பெரிய நன்மையை இன்றைக்கு கத்தாரும் மற்றும் எகிப்தும் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அல்லவா? குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், லா கைர ஃபீ நஜ்வாஹும். பலர் தங்களுக்கு மத்தியிலே இரகசியமாக பேசிக்கொள்கிறார்கள், சம்பாஷணை செய்து கொள்கிறார்கள். அதில் எப்போது கயிறு இருக்கும் என்று கேட்டால், இல்லாமன் அமரபி சதக்கா, தங்களுக்கு மத்தியிலே பேசுகிற தான தர்மங்களை பற்றி பேசிக்கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களை பேசிக்கொள்ள வேண்டும். அவை இஸ்லாஹிம் பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில் எப்படி சுமூகத்தை நல்லுறவை ஏற்படுத்துவது என்று பேச வேண்டும். வமை எஃபால் தாலிக புத்திகா மரலாத்தில்லா, இறை பொருத்தத்தை தேடி யார் இவ்வாறு செயல்படுகிறாரோ ஃபஸௌஃப நுஅ்திஹி அஜ்ரன் அஸீமா, அவர்களுக்கு மகத்தான கூலியை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமை பெருமக்களே, எனவேதான் இந்த ஒரு நல்ல முயற்சியிலே, தீவிர முயற்சியிலே தொடர்ந்து எகிப்தும் கத்தாரும் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த உழைப்பு இருக்கிறதே, அந்த உழைப்பை நாம் பாராட்ட வேண்டியிருக்கிறது. சுல்கு பற்றி குர்ஆனிலே நிறைய பேசப்பட்டிருக்கிறது. சுல்கு என்றால் சமாதானம் செய்வது, மக்களுக்கு மத்தியிலே சமரசத்தை ஏற்படுத்துவது, நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, இதுதான் சுல்கு. இந்த சிந்தனையிலே ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும். அருமை பெருமக்களே, சகோதரர்களே, மக்களுக்கு மத்தியிலே ஏதாவது கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் இருக்குமானால் அதை கலைந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களை இணைக்கின்ற முயற்சியில் ஈடுபடுவதற்கிறத, அதுதான் நம்முடைய குர்ஆன் ஹதீஸினுடைய ஒரு சிறந்த போதனைகளாக திகழ்கின்றன. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள், அலா உக்பிருக்கும் பி அஃதல மின் தரஜத்தி சியாமி வஸ்ஸலா, நோன்பு தொழுகை இதைவிட ஒரு சிறந்த நன்மையை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கவா, இதன் மூலமாக கிடைக்கின்ற தரஜாக்களை விட அதிக தரஜாக்கள், அதிக படித்தரங்களை தருகின்ற ஒரு நல்ல அமலை எடுத்துரைக்கவா என்று சத்திய சஹாபியரிடத்திலே கேட்டபோது சஹாபியில் ஆர்வத்தோடு, யார் ரசூலுல்லாஹ், சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாஹு தாத்தில் பைர் என்றார்கள், மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்று சொன்னார்கள். தொழுகை மூலமாக கிடைக்கிற அந்த நன்மை, நோன்பு மூலமாக கிடைக்கிற நன்மை, சதக்கா என்கின்ற அந்த அன்னதானம் தான தர்மம் மூலமாக கிடைக்கிற நன்மையை விட, தர்ஜாக்களை விட அதிக தர்ஜாக்கள் கிடைக்கும். அன்பான பெருமக்களே, 4 பேர் சண்டையிட்டு கொண்டார்கள் என்றால் உடனே அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்திற்கும் அடுத்த குடும்பத்திற்கும், சம்பந்த வழி குடும்பங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனையா, அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று, அதே சமயத்திலே குழப்பம் விளைவிப்பது இருக்கிறது, அது மிகப்பெரிய பாவம். வலா தஅஸூ ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், பூமியிலே குழப்பம் விளைவிப்பவர்களாக நீங்கள் அலையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது பற்றியும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். லா அகூலு ஃபஇன்ன ஃபஸாத தாத்தில் பைன், மக்களுக்கு மத்தியிலே ஃபஸாதை ஏற்படுத்துவதற்கிறதே அது ஹியல் ஹாலிகா, அது சிறைப்பதாக இருக்கிறது, சிதைப்பதாக இருக்கிறது என்று சொன்ன நாயகம், நான் சிறைப்பது சிதைப்பது என்று எதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், முடியை சிறைப்பது சிதைப்பதல்ல, மாறாக தீனையே சிதைப்பதாக நம்முடைய மார்க்கமே நம்மை விட்டு போய்விடும். எந்த தீனுல் இஸ்லாத்தில் நாம் இருக்கிறோமோ, சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோமோ,
அந்த மார்க்கத்தையே சிதைப்பது போன்று ஆகிவிடும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசுகிறார்கள். எனவேதான் நாம் இஸ்லாஹு தாத்தில் பைனில் ஈடுபட வேண்டியிருக்கிறது. மக்களுக்கு மத்தியில் நல்லுறவு ஏற்படுத்துவது. ஃபசாது தாத்தில் பைனில் நாம் ஈடுபடவே கூடாது. இந்த நல்ல வேலையை அன்பான பெருமக்களே கத்தாரும் மற்றும் எகிப்தும் செய்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், நாம் பலஸ்தீன் மக்களுடைய அந்த மகிழ்ச்சியிலே பங்கெடுக்கிறோம். வெகு சீக்கிரமாக அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டும் சுதந்திரம் கிடைத்து விட்டது. நல்ல ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். மக்கள் அவர்கள் நல்ல மக்கள், மூமினான மக்கள். அந்த பூமி இருக்கிறதே ஒரு அழகான பூமி, அருமையான பூமி, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான ஒரு பூமி. அந்த பூமி முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பிணைய கைதிகள் இருதரப்பிலிருந்தும் விடுதலை செய்யப்பட வேண்டும். இருதரப்பிலிருந்தும் விடுதலை, போர் ஒப்பந்தம் அப்படித்தான் நிறைவேறி இருக்கிறது. சண்டை நிறுத்தம் மட்டுமல்ல, பிணைய கைதிகளை விடுவிப்பது, இருதரப்பிலிருந்து விடுவித்து ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும். அதன் மூலமாக அந்த முஸ்லிம்களுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருப்போம். இந்த போர் ஒப்பந்த நிறுத்தம் அன்பான பெருமக்களே எதனால் ஏற்பட்டது என்பதற்கான காரணங்களை எல்லாம் இப்போது நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் வலைதளங்களிலே குறிப்பிடுகிறார்கள், பலஸ்தீன் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பின் விளைவாகத்தான் அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸிலே இது போன்ற காட்டுத்தீ பரவி இருக்கிறது என்று அந்த காரணத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இன்திகாம், அல்லாஹ் பழி வாங்கி கொண்டிருக்கிறான் என்று எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா இடங்களிலுமே அப்பாவி மக்கள் இருக்கிறார், நல்ல மக்கள் இருக்கிறார்கள். நல்ல மக்கள் பாதிக்கப்படவே கூடாது. யாரும் பாதிப்பதை நம்முடைய இஸ்லாம் விரும்பவே இல்லை. நம்முடைய பலஸ்தீன் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். எனவே அதன் காரணமாக அவர்கள் துன்பமடைய வேண்டும், துன்பப்பட வேண்டும், அதனுடைய விளைவுதான் என்பதையெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்காமல் நம்மை நாம் பரிசீலிக்க வேண்டும். அவ்வளவுதான். ஒரு மனிதன் தப்பு செய்தான் என்றால், குற்ற செயலில் ஈடுபட்டான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நிதர்சனமாக காண்பித்து விடுவான், கண்கூடாக காண்பித்து விடுவான். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும், அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். இன்றைக்கு பாடம் படித்திருக்கிறார்கள், நிறைய பாடம் படித்திருக்கிறார்கள். அதே போல் நாமும் பாடம் படிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த சம்பவங்களுடைய ஒரு சாட்சியாக இருக்கிறது. வல்ல அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கும் அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வானாக. எல்லோரும் எல்லா நலவளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வழிவகை செய்வானாக என்கிற துவாக்களோடு நாம் நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.